அண்மை செய்தி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் போலீசாருக்கு பயந்து பள்ளத்தில் குதித்த 2 ரவுடிகளுக்கு காலில் முறிவு ஏற்பட்டுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. கரையான்புதூர் பகுதியில் கடந்த மாதம் வினோத் கண்ணன் என்ற ரவுடி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கானது. இந்த நிலையில் பள்ளத்தில் குதித்த ரவுடிகளுக்கு காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது. கொலையில் தொடர்புடைய 10 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முக்கிய குற்றவாளிகளான தங்கராஜ், ராஜேஷ் ஆகியோரை போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரையான்புதூர் பகுதியில் கடந்த மாதம் வினோத் கண்ணன் என்ற பிரபல ரவுடி தலை சிதைக்கப்பட்ட நிலையில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் இவ்வழக்கில் தொடர்புடைய அக்னி பிரதர்ஸ் குழுவை சேர்ந்த 10 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளான சிவகங்கை மாவட்டம் ஆவாரங்காடு பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ், ராஜேஷ் ஆகியோரை விசாரணைக்காக போலீசார் நீதிமன்ற காவலில் எடுத்து அழைத்து வந்த நிலையில் கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்திய ஆயுதங்களை சோமனூர் பகுதியில் செயல்படாத கல்குவாரி ஒன்றில் மறைத்து வைத்திருந்ததாக இருவரும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இத்தகவலை அடுத்து அவர்களை அப்பகுதிக்கு விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்ற போது என்கவுண்டர் செய்து விடுவார்களோ என்ற பயத்தில் தங்கராஜ் மற்றும் ராகேஷ் ஆகிய இருவரும் போலீசாரை தள்ளிவிட்டு தப்பியோட முயன்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக பள்ளத்தினுள் தவறி விழுந்ததில் ராஜேஷின் இடதுகால் மற்றும் தங்கராஜின் வலது காலில் முறிவு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களை பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளனர். அவர்களுக்கு தற்பொழுது முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இருவரும் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.